எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். தோரம் பருப்பு வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். அதில் இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் தோரம் பருப்பு பொடி தான் செய்ய போகிறோம். நம்ம எங்கே ஆந்திரா மீல் சாப்பிட்டாலும் இந்த பொடி கம்பல்சரியாக வைப்பாங்க. ஸோ வாங்க இந்த ஸ்பெஷல் ஆந்திரா பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். முதல்ல தோரம் பருப்பை வறுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது 250 ml கப் மெஷர்மெண்ட். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக சிவக்க வறுத்தாதான் இந்த பருப்பு பொடி நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பக்கத்துலேயே நின்று ரோஸ்ட் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் நல்லா வறுப்பட்டுரும். நல்லா வறுப்பட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க. அடுத்து ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த பொடிக்கு நான் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு 3மே எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பருப்பையும் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா சிவக்க வறுப்பட்டதும் இதையும் அதே பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ பாசிப்பருப்பை சேர்த்து இதையும் நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டு வாசனை வருது. இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து இப்போ காரத்துக்கு நான் 7 சிவப்பு மிளகாய் வறுக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாயை இங்கே நான் காம்பு கூட தான் வறுக்கிறேன். அரைக்கும் போது நம்ம காம்பை எடுத்துடலாம். மிளகாய் வறுப்பட்டுருச்சு, பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து வாசனைக்காக நான் ஒரு 5-6 பல்லு பூண்டை தோல் கூட சேர்த்து வறுத்துக்கிறேன். பூண்டு சேர்க்கறது ஆப்ஷனல் தான். பூண்டு வறுப்படும் போதே இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுப்பட்டதும் இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. பருப்பு பொடிக்கு தேவையான எல்லாத்தையும் நல்லா வறுத்து வச்சாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்து காம்பு எடுத்த மிளகாய் சேர்த்து அப்புறம் எல்லா பருப்பையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். பாதி அரைப்பட்டதும் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்ல வாசனையான பருப்பு பொடி தயாராகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். பொடி நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் டப்பாலேயோ கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சிங்கன்னா நல்ல ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் இந்த பொடியை சேர்த்து நல்ல நெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். வீட்டில் சாம்பார் ரசம் செய்யாத அன்றைக்கி இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.